ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது நான் என்னோடய பாட்டியோட ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. மரத்துலேருந்து டைரெக்டாக நான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்த நாள் நான் இதை க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள், இது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக லீஃப் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துடணும். அதுக்கப்புறமா பூ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லீஃப், அதை நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். அப்போ தான் வந்து பூ நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இல்லைனா இது வந்து ஒரு மாதிரி கட்டே ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறோம். பாதி வந்து நான் மீன் குழம்பு, ஏன்னா வாழைப்பூவில் வந்து மீன் குழம்பு மாதிரி செய்வாங்க, அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதையும் செய்யலான்னு இருக்கேன். நீங்கள் வாழைப்பூ கிடச்சா என்ன செய்வீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.